ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரள கடலைக்கறி. கேரளாவில் மிகவும் பிரசித்தம் பெற்ற இந்த கடலைக்கறி புட்டு, ஆப்பம், இடியாப்பம், கல்தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. மிளகு ஒரு 8லேருந்து 10 மிளகு சேர்த்துக்கங்க. சோம்பு மிளகு லேசாக பொரியட்டும். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் துருவலை அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கங்க. தேங்காய் துருவல் லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை லேசாக வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. தக்காளி கரையிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு. அடுத்து நாம் 1 கப் கருப்பு கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 6 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் தேங்காய் பாலை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். விருப்பம் இருந்தால் கடைசியாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், கேரளத்து ஸ்பெஷலான கடலைக்கறி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.